கபர் வணங்கின்றானா? பேசாம இருங்க. கியாமத்துல அவன் தான் அப்படி வருவான். பொணத்தை வணங்குறேன்னு சொல்றானா? அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த வாசகங்கள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்த வாசகங்கள். இதை யாரு சொல்றாங்களோ அவங்க குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றம் செஞ்சிட்டாங்கன்றதை தான் அல்லாஹ்வும் சொல்றார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொல்றாங்க. அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு ரிவாயத் புகாரியில பதிவு செய்யப்படுது. எந்த அளவுக்குன்னா, லா யர்மி ரஜுலுன் ரஜுலன், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை ஏசவானா, திட்டவானா, எரியவானான்றாங்க. எந்த வார்த்தையை தெரியுமா? பில் ஃபுசூக், இவன் ஒரு பாவி. ஆதாரமே இருந்தாலும் கூட அவன் அவன் பாட்டுல இருக்கட்டும், உங்களுக்கு அதை பத்தி பேச தகுதி கிடையாது. அவங்களுக்கு நலவு செல்லலாம், நீங்க இப்படி இருக்கவான ராசா சொல்லுங்க. ஆனா அவரை பார்த்து நீங்க ஒரு பாவி என்று சொன்னீங்கடா, அதுக்கு அடுத்ததாக சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வலா யர்மீஹி பில் குஃப்ர், இவங்க குஃப்ர்ல இருக்கக்கூடியவங்க, நஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். அவங்க குஃப்ர்லயே இருந்தாலும் கூட அவங்களுக்கு தாவத்து கொடுக்கிறது கட்டாயம். அவனை பார்த்து காஃபிர் என்று சொல்லக்கூடாது. என்ன காரணம்? ஒரு புள்ளைக்கு ஒரு பேரை வச்சால் அந்த பேரை வச்சு நாங்க கூப்பிடுற போது அந்த புள்ள அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி மாறிடுவாரு. காஃபிர் 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 என்று நாங்க அவனை சொல்லும் போது அல்லாஹ் பாதுகாக்கணும், அவன் குஃப்ர்ல இருக்கிறத நாங்களும் விரும்புறதுக்கு சமமாக ஆக முடியும். அதனால காஃபிர் என்று சொல்ல வேண்டிய அவசியம் யாருக்கும் சொல்ல தேவையில்லை. மாற்று மத சகோதரர் இவ்வளவுதான். காஃபிர் என்ற வார்த்தையை பாவிக்க வானான்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன், என்ன காரணம் தெரியுமா? நீங்க ஒருத்தரை பார்த்து காஃபிர் என்றுவீங்க, நீங்க ஒருத்தரை பார்த்து ஃபாசிக், பாவி என்று சொல்லுவீங்க. எந்த அளவுக்குண்டா, இல்லம் யகுன் ஸாஹிபுஹு கதாலிக், அவன் பாவியாகவோ காஃபிராகவோ இல்லை என்று சொல்லி இருந்தால் அந்த பட்டத்தை எடுத்து நீங்க உங்களுக்கு சொருகி கொண்டதாக சமம். அந்த பட்டம் உங்களைத்தான் வந்து சேரும்ண்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கட இந்த வார்த்தைகளை வச்சு தான் அப்துல் காதர் ஜீலானி வலியுல்லாஹ் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் எங்களுக்கு சொல்றாங்க, வாப்பா யாரையும் பார்த்து காஃபிர் என்று சொல்லிராங்கோன்றாங்க. எங்களை பார்த்து யாரு என்ன சொன்னாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது. நம்ம யாரையும் பார்த்து காஃபிர் என்றோ பாசிக் என்றோ சொல்லிடக்கூடாது. ஏன், நாங்க அல்லாட்ட மாட்டிடக்கூடாது.